இருக்கிறார். But Lord Jesus Christ is enough to give us life. முதலிலே உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாக வேண்டும். First we need to sanctify ourselves. உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, When we sanctify உன் ourselves, பாளையத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் when பொழுது, we sanctify our camp, தொழிலை பரிசுத்தப்படுத்திக் when we கொள்ளும் பொழுது, sanctify our job, உன்னுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்திக் when we கொள்ளும் பொழுது, sanctify our house, உன்னுடைய அலுவலகத்தை when பரிசுத்தப்படுத்தும் we பொழுது, sanctify our job, தேவன் office, பாளையத்திலே உலாவ ஆரம்பிக்கிறார். then the Lord will start to move உன்னோடு in our camp. அவரிருந்து செய்கிற காரியம் பலத்த காரியமாக He இருக்கும். will do great அவர்களை things யோகி with you. சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக Secondly, அற்புதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? how will you get the reward? ஆண்டவர் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். The Lord says in உங்கள் வேத verse 8, புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். chapter 3 verse 8, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தானில் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நெல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், the second thing that you have to do in எந்த your life, பிரச்சனையை முகம் கொடுக்கிறீர்களோ whichever problem you are அந்த facing, பிரச்சனைக்கு எதிராக நில்லுங்கள். you need to stand against the problem. பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் பலத்தை தருவார். அல்லேலூயா. இவர்களுக்கு முன்பாக இருந்தது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம். The promised land was standing in front of them, அந்த கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு யோர்தான் ஒரு தடையாய் இருந்தது. but Jordan was an obstacle for them. அந்த தடையின் கரையிலே அவர்கள் நின்று They were கொண்டிருந்தார்கள். standing at the banks of Jordan. தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் எப்பொழுது சவால்களை சந்திக்கிறோமோ The children of God, when we meet the அந்த challenges, சவால்களை கண்டு ஓடிவிடக் கூடாது. we should not run away from the challenge. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். We need to face those ஒருவேளை challenges. டாக்டர் சொல்லலாம், முன்னிடத்திலே முடிந்து போகிற ஒரு கேன்சர் வந்து விட்டது. The doctor can say that this cancer can finish ஒருவேளை you. உன்னுடைய முதலாளி சொல்லலாம், இனிமேல் எங்களால் சேவை பண்ண முடியாது, we are closing the company. Your owner can say that we are going to close the company. ஒருவேளை உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை கூப்பிட்டு சொல்லலாம், we are leaving, நாங்கள் இன்னொருடத்திலே போகிறோம். The customers can call you and say that we are leaving. இவைகளெல்லாம் நாம் அனுதினம் சந்திக்கிற சவால்கள். These are challenges that we face every கண்ணியோடு single day. சொல்லுங்க, என் தேவன் என் பட்சத்தில் இருந்தால் If my Lord is able to எனக்கு விரோதமாக இருக்கிறார். கண்ணியோடு சொல்லுங்க, என் தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருக்கிறார். If God is with you, who can stand against you? உன்னோடு கூட தேவன் இருந்தால் யார் உனக்கு எதிராக நிற்பார்? if my Lord is able to, who can stand Face against the me? problem. Amen. பிரச்சனைகளை சந்தியுங்கள். Face the problem. யோர்தானை காணும் பொழுது, When you see Jordan, பிரச்சனைகளை காணும்போது when you see the challenges, தேவன் தருகிற வாக்குத்தத்தங்களை பேசுங்கள். say the promises of the எந்த Lord. திருச்சபையிலும் இல்லாதபடி நம்முடைய திருச்சபை முழுவதையும் வாக்குத்தத்தங்களாலே எழுதி நிரப்பி இருக்கிறோம். We have filled our church with the promises of காரணம் the என்ன? Lord. What is the reason? மனிதன் கொடுப்பது விடுதலை அல்ல, கர்த்தருடைய வசனம் கொடுப்பதே விடுதலை. கர்த்தருடைய வசனம் கொடுப்பதே விடுதலை. ஒவ்வொரு வாரம் கொடுப்பது ஒவ்வொரு வசனத்தை வாசித்துக்கொள், Every week when you come, read one அதை verse மனனம் செய்து கொள். and by heart and soul. சவால்கள் வரும் பொழுது When the challenges come, கர்த்தருடைய வசனத்தை பேசு. say the Lord. யோர்தானை கர்த்தர் பிளந்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலிலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். First we need to consecrate ourselves. இரண்டாவது, யோர்தான் கரையிலே நில்லுங்கள். Second, stand on the river. மூன்றாவது, Third, 11வது வசனம் சொல்கிறது, verse 11 says, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே போகிறது. follow the Lord's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு பின்பாக கடந்து போங்கள். You need to follow the Lord's presence. ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. It's only the Lord's presence that can give us a victory. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Exodus chapter 33 verse 15. யாத்ராகமம், எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 33:15. Exodus chapter 33 verse 15. மோசே சொன்னான், Moses says, ஆண்டவரை பார்த்து சொன்னான், he says to the Lord, தேவனே, my Lord, கர்த்தாவே, Lord, நீர் எங்களோடு வராவிட்டால் if your presence does not எங்களை go, அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போகாது. send us up from எல்லாரும் here. எடுத்தவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்பொழுது வாசிங்க, எல்லாரும் வாசிப்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உன்னுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனார். எங்களை இவ்விடத்திலிருந்து தேவனுடைய சமூகம் நமக்கு வெற்றியை தரும். ஒரு அதிகாரியை சந்திக்க போகிறீர்கள், If you are going to meet ஒரு a பேங்க் ஆபீசரோடு பேச you are போகிறீர்களா, going to meet a bank ஒரு டாக்டரை officer, சந்திக்க போகிறீர்களா, ஒரு பெரிய மனிதனை சந்திக்க you are going to போகிறீர்களா, meet a great
person. நீ தனியாக போவாயானால் எதுவும் உனக்கு வரப்போவது If you are going கிடையாது. to go alone, you are தேவனுடைய going to பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது If the Lord's presence goes, ஆண்டவர் அதை வாய்க்க the பண்ணியிருக்கிறார். Lord will face it. ஊக்கமாக சொல்ல வேண்டும். You need to say, நீர் என்னோடு வராதிருந்தா, if you would not come உம்முடைய to me, சுத்தம் இல்லாதிருந்தா, if you are என்னை அழைத்து கொண்டு போகாது. நான் போவதற்கு தயாராக நீர் என்னோடு வாரும் ஆண்டவரே என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருடைய தாசனாகிய யோசுவாவுக்கு சொன்னார், உடன்படிக்கை பற்றிய பின்பற்று. சபையே, நீ உடன்படிக்கை பின்பற்றிய பின்பற்று. தேவனுடைய பிரசன்னத்தை பின்பற்று. கர்த்தருடைய பிரசன்னத்தை பின்பற்று. அது வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை செய்கிறதா இருக்கலாம். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நான் பல வருடங்களுக்கு முன்பாக பேப்பர் டெலிவரி செய்து கொண்டிருந்தேன். நான் என்னுடைய மனைவி அதிகாலையிலே எழுந்து விடுவோம். வருடங்களாக அந்த தொழிலை செய்தோம். அந்த பேப்பர்களை நாங்கள் வீடுகளுக்கு டெலிவர் பண்ணுகிற போது நடந்து அவருடைய பிரசன்னத்தோடு கூட கடந்து போவேன். இந்த சபையின் ஒரு கட்டிடத்தை வாங்க வேண்டும் ஆண்டவரே, இந்த கட்டிடத்தை பாருங்க என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய இருதயத்தின் அடித்தளத்திலே எந்த திட்டம் இருந்ததோ அதே திட்டம் போல இந்த கட்டிடத்தை தேவன் வாங்கி தர வல்லவராயிருந்தார். ஒரு மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். Impossible with the man, but God can do everything. காரியங்கள் மனிதனால் கூடாது, எல்லாம் தேவனால் கூடும். கை வைத்து சொல்லுங்க ஆமென். ஹalleluya. தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் போகிற போது உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி சொல்லுங்க. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம். லேவியரே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வாருங்கள். ஹalleluya. ஹalleluya. 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எடுத்தவங்க ஹalleluya சொல்லுங்க. வாசிங்க. பின்பு ஆரோனும் வாசலுக்கு வெளியே வந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியை கொழுப்பை நிறுத்திவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் அதை காண வேண்டும். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறோம் என்பதை அறியாத ஜனங்கள் காண வேண்டும். அதை நாம் காண்பிக்க வேண்டுமானால் அனுதினமும் நாம் பெறுகிற இந்த அற்புதங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களை செய்வதற்கான வழியிலே மூன்றாவது அது. முதலாவது உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது நீங்கள் நின்று ஆற்றங்கரையிலே நில்லுங்கள். மூன்றாவது தேவனுடைய பிரசன்னத்துக்கு பின்பாக கடந்து போங்கள். நான்காவதாக உங்களுடைய வேத புஸ்தகத்தை யோசுவா புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஹalleluya. ஹalleluya. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்களே ஹalleluya சொல்லுங்க. வாசிங்க. இப்பொழுது சத்தமாய் வாசிங்க. சம்பவத்தை என்னவென்றால் சர்வபூமிக்கு மன்னராகிய ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் உள்ளங்கால் யோர்தானின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணி ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் செங்கடலை பிளந்ததை இந்த ஜனங்கள் காணவில்லை. ஆண்டவர் செங்கடலை பிளந்ததை யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாரும் கண்டிராத ஜனங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், மகனே நான் யோர்தானை பிளக்க போகிறேன். யோர்தான் இரண்டாக பிளக்க போகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் நம்பினபடியினால் கீழே இறங்கி வந்தார். மகனே மகளே தேவனுடைய வசனத்தை நம்பு. அப்பொழுது நீ பிழைப்பாய். சொல்லுங்க ஆமென். 119ஆம் சங்கீதம்
89 119 சங்கீதம் 89வது வசனத்துக்கு திருப்பி Psalm கொள்ளுங்கள். 119 verse 89. எடுத்தவர்கள் எல்லாரும் வாசியுங்கள். உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்கள் பரியந்தம் நிலைத்திருக்கிறது. எடுத்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய வசனம் உண்மை உள்ளது. The Lord's word, the words are truthful. கர்த்தருடைய வசனத்தை நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். If you believe the Lord's words and you will be தீர்க்கதரிசிகளை saved. நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். Believe the prophets and you will be saved. தேவன் நான் யோர்தானை பிளப்பேன் என்றார், அவர் பிளந்தே முடிப்பார். The Lord said that I would separate the waters and he would do it. பிசாசு சந்தேகத்தை The உருவாக்குவார். Satan can bring a doubt. பிசாசு சந்தேகத்தை உருவாக்குறவன் பிசாசு. The one who brings doubt is Satan. ஆண்டவர் அவரை பற்றி சொல்லுகிறார். When the Lord talks about him, he says, யோவான் 8:44 John அவன் ஆதி 8:44, முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். he is a liar and the father of நம்முடைய lies. ஆண்டவர் ஒரு சத்தியபரன் என்றழைக்கப்படுகிறார். வல்லமையோ இது சொல்லுங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. சத்தியபரனாகிய இயேசு. என்ன சத்தமா சொல்லுங்க. சத்தியபரனாகிய இயேசு. சத்தமா சொல்லுங்க. சத்தியபரனாகிய ஆமென். நாம் சத்தியத்தை பேசுகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். We believe in the Lord who talks the truth. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? Will he say and not do it? வசனித்து Will நிறைவேற்றாதிருப்பாரா? he not say and not complete? ஆண்டவர் உன்னை குணமாக்குவேன் என்று The வாக்குப்பட்டிருக்கிறார். Lord has promised that he will உன்னை heal you. குணமாக்கிய உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், I would make you head on cake. வீழாக்காமல் மேலாக்குவேன் என்றார். I would make you the apple of உயர்வை the eye. தடுக்க ஒருவனாலும் Nobody can stop your race. உன் உயர்வை நீ மாத்திரம்தான் தடுக்க It is முடியும். only you who can stop your எப்படி race. தடுக்க முடியும்? How can you do that? ஆண்டவருடைய வசனத்தை சந்தேகிப்பதனால். When you doubt the Lord's word. கர்த்தர் ஒருவனை உயர்த்த